சார் இப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் எதிர்க்கிறாங்க. வேண்டாம், இது கொண்டு வரக்கூடாது, இப்போ வேண்டாம் அப்படிங்கிறத. ஏன்னா இது நம்மளால கன்சென்சஸ் வராது. கரெக்ட். ஏன்னா பிஜேபிங்கிறது வந்து ஐடியாலஜிலேயே எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜிஸ் இருக்குது. இப்போ கம்யூனிசம் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி. அது மாதிரி பிஜேபிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி. காங்கிரஸ், டிஎம்கே இதெல்லாம் டென்ட் பார்ட்டி. ஒன்று ரெண்டு பெரிய ஐடியாலஜி இருக்கும். தே வில் பி மோர் ஃப்ளெக்சிபிள். அதனால தான் நம்மளால் வந்து லிபரலைசேஷன்லாம் ஒத்துக்க முடியாது. செரஸ் பிஜேபி இஸ் நாட் அ ஃப்ளெக்சிபிள் பார்ட்டி. இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீரில் மக்களை கேட்காமையே ஸ்டேட்டை உடச்சிட்டாங்க. இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வர்றதுக்கு பாஜகனால என்ன பண்ண முடியும்? யாருமே ஒத்துக்கலை அப்படின்னா பாஜகவுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஒரு பெரிய பார்லிமெண்ட்டில் முந்தானே அது நடந்தது இல்லை. என்னதான் இருக்கட்டும், தமிழ்நாட்டு எம்பிங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தமிழர்களை சொல்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து அன்சிவிலைஸ்டு, அன்டெமோக்ராட்டிக்கு, குதிரம்பேரை பேசுனது நீ, ஆப்போசிஷன் கட்சியை உடைச்சது நீ, 28 பேர் மேலே இடி கேசஸ் இருந்து அவன் பிஜேபியில் சேர்ந்தவன் சீஃப் மினிஸ்டர் ஆனோன்னு அவன் மேலே கேஸெல்லாம் கட்டி விட்டது நீ வந்து நியாயம் பேசக்கூடாது. அதனால் இப்போ இந்த திஸ் 10 வருஷம் இருந்ததில் ஒரு மிடில் கிரவுண்டு கண்டுபிடிக்கும். மேபி வாஜ்பாயால் மிடில் கிரவுண்ட் கண்டுபிடிச்சிருக்க முடியும், ஒரு மன்மோகன் சிங்கால் மிடில் கிரவுண்ட் கண்டுபிடிச்சிருக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் என்னோட லைஃப் டைமில் மிடில் கிரவுண்டு வராது.